ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல். ஸோ இன்றைக்கான இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஜிகேக்கான ஹேண்ட் ரைட்டிங் நோட்ஸ் எல்லாம் வந்து செப்ரேட்டாக ஒரு டெலகிராம் சேனலில் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஓகேங்களா, அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து சென்ட் பண்ணிட்டேன். ஸோ நிறைய பேர் வந்து நோட்ஸ் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ப்ளஸ் என்னுடைய நோட்ஸ் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நோட்ஸை முதல்ல நீங்கள் எடுக்கும் போதே அது மோஸ்ட்லி உங்களுக்கு புரியும். பட் நீங்கள் வந்து அந்த நோட்ஸை எடுத்ததுக்கப்புறம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த நோட்ஸை வந்து எடுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 6th செந்தவெளி நாகரிகம் வந்து இன்றைக்கி படிப்பீங்க. ஓகேங்களா, ஸோ அதை முதல்ல வந்து என்னுடைய நோட்ஸை பார்த்து அப்படியே நோட்ஸ் எடுங்க. நோட்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, புக்கு இருக்கு இல்லையா, ஸோ புக்கு வச்சு நிறையா பேர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ நிறைய யூடியூப் சேனலில் அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ கொடுத்துருப்பாங்க புக்கை வச்சு. ஓகேங்களா, ஸோ அந்த வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு என்னுடைய நோட்ஸையும் வச்சு கம்பேர் பண்ணுங்கள். அந்த வீடியோவை வந்து லைன் பை லைனாக பாருங்கள். ப்ளஸ் என்னுடைய நோட்ஸை நீங்கள் எடுத்துருப்பீங்க இல்லையா, ஸோ அந்த நோட்ஸையும் பாருங்கள். பார்த்து அப்படி தான் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இப்போ என்னுடைய நோட்ஸே வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா, ஸோ அதில் வந்து ஏதாவது உங்களுக்கு முக்கியமான கொஷினாக தெரிகிறத கூட நான் விட்டுருக்கலாம். ஓகேங்களா, ஸோ மோஸ்ட்லி நான் எல்லாமே கவர் பண்ணியிருப்பேன். பட் நீங்கள் வந்து ஒரு புக்கை வச்சு அதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது இம்பார்ட்டண்ட் கொஷினாக இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து என்னுடைய நோட்ஸ் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, யாராவது புக்கு வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ கொடுத்துருப்பாங்க. நிறையா சேனலில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வீடியோவை பார்த்து என்ன பண்ணுங்கள், நீங்கள் நோட்ஸை வந்து பாருங்கள். ஓகேங்களா, லைன் பை லைனாக பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு தடவை வந்து அந்த நோட்ஸை ரீட் பண்ணாலே போதுமானது. நீங்கள் அந்த ஒரு லெசனை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்தோடனே என்ன பண்ணுறீங்க, ஒரு புக்கை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுற வீடியோவும் ப்ளஸ் என்னுடைய நோட்ஸையும் வச்சு கம்பேர் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணினீங்கன்னா ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகேங்களா, ப்ளஸ் அதுக்கப்புறம் என்னென்னா, ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நீங்கள் தனித்தனியாக நோட் போடுங்க. ஓகேங்களா, ஸோ ஒவ்வொரு யூனிட் வைஸும் நீங்கள் தனித்தனியாக நோட்டு போட்டு என்ன பண்ணுங்கள், நோட்ஸ் எடுங்க. ஸோ ஆல்ரெடி வந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா, ஒரு சில பேர் வந்து ஆல்ரெடி நோட்ஸ் எடுத்திருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்தவங்க திரும்ப நோட்ஸ் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் எடுத்த நோட்ஸே வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகேங்களா, ஏன்னா நீங்களும் புக்கில் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. ஸோ நானும் பார்த்திங்கன்னா புக்கில் உள்ளதை தான் வந்து நோட்ஸ் எடுத்திருப்பேன். ஸோ அதனால் வந்து என்னுடைய நோட்ஸை நீங்கள் திரும்ப வந்து எழுதணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் வந்து ஏற்கனவே நோட்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா அதையே வச்சு படிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா, ஸோ நான் சொல்கிற மாதிரி யூனிட் வைஸ் வந்து தனித்தனியாக வந்து நோட்டு போட்டு எழுதுங்க. அப்போ தான் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ டு ஆல்.